அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காகவே வரப்போகின்ற 2 குபேரர்கள். இந்த உலக வாழ்க்கையில் அனைவருக்குமே தேவையானது பணம் தாங்க. அதை யாராலும் மறுக்கவே முடியாதுங்க. அது உண்மைதான். சொல்லிக்கலாம் வேணா, பணத்தின் மீது எனக்கு பெரிய அளவு பற்று இல்லை அப்படின்னு. ஆனாலும் வாழ்நாள் இறுதி வர இந்த பணத்துக்காகத்தான் எல்லாருமே ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். பணத்துக்காகத்தான் கஷ்டமும் படுறோம், பணத்தாலையும் கஷ்டப்படுறோம். ஏன்னா இது கலியுகம். அப்படிப்பட்ட பணம், பதவி, புகழ் இதுக்காகத்தான் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பதவி, பணம், புகழ் இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வி, இவற்றை எல்லாத்தையுமே தரக்கூடிய 2 குபேரர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீருவாங்கங்க. அதுக்கு 2 முறை உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பினை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் வாழ்க்கையில் நல்ல விதமாக செட்டில் ஆயிட முடியும். அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசியை பொறுத்தளவு ராசி அதிபதி குரு பகவான் முழு சுப கிரகம்ங்க. 12 ராசிகளில் இறுதியாக வரக்கூடிய ராசினா அது மீன ராசி தான். அதனால தானவோ என்னவோ மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே எந்த விஷயமுமே கொஞ்சம் லேட்டாக தாங்க கிடைக்கும். ஒரு போராட்டத்திற்கு பிறகு தான் கிடைக்கும். ஏன்னா மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து வாய்ப்பினை நழுவ விட்டுடுவீங்க. அதை பிற்காலத்தில் உணர்ந்து திரும்ப அதை பெறுவதற்காக போராடி அதை கையகப்படுத்தவும் செய்வீங்க. அப்படி தவறவிட்ட வாய்ப்புகளுக்காக மீண்டும் அவற்றை பெறுவதற்காக அது பின்னாலேயே துரத்தி ஓடி திரிவதே உங்கள் வாழ்க்கையாக அமைஞ்சிருங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு பகவான் ராசி அதிபதியாக வருவதால் நிச்சயமாக தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகமானது கிடைக்குங்க. அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் வாழ்க்கையில் 2 முறை வாய்ப்புகள் வருங்க. 2 கிரகத்தின் மூலமாக கிடைக்கும். ஒன்று சந்திர பகவான் மூலமாக, மற்றொன்று செவ்வாய் பகவான் மூலமாக. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு கடகராசி, அதிபதி சந்திர பகவான். 9ஆம் வீடு விருச்சக ராசி, அதுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த 5ஆம் வீடு 9ஆம் வீடு ரொம்பவே முக்கியமானது. ஒருவனுடைய வாழ்க்கையில் உச்சத்தை பெறுவதற்கு கை கொடுக்கக்கூடிய கிரகம்னா 9ஆம் வீட்டு கிரகம் தாங்க. அது செவ்வாய் பகவான். அதுக்கு உரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது 5ஆம் வீடு. அதுக்கு உரிய தெய்வம் சந்திர பகவான். அப்போ புதையல், அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஜாக்பாக்ட் யோகம், லாட்ரி, இந்த கிரிப்டோ கரன்சி இவற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய குருட்டு அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கக்கூடியது இந்த 5ஆம் வீடு. அப்போ இந்த 2 கிரகங்களுமே தங்களுடைய தசாபுத்தி காலத்தில் இந்த பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. அப்போ மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகத்தினுடைய திசைகள் வருமா அப்படின்னு கேட்டால், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பில் குரு திசை, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பினில் சனி திசை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பினில் புதன் திசை வருங்க. ஆனால் இவங்களுக்கு செவ்வாய் திசை வருவது கடினம், ரொம்பவே கஷ்டமான விஷயம்ங்க. சரி, அப்போ சந்திரனுடைய திசை வருமா அப்படின்னா அதுவும் ரொம்பவே ரேர். ஏன்னா வாழ்நாள் முடிவினில் தான் இந்த திசைகள் வரும். அப்போ இந்த சந்திர புத்தி அல்லது செவ்வாய் புத்தி வேறு எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் வந்தே தீருங்க. இதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் சந்திர புத்தி வரும். அப்போ புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். குழந்தை பாக்கியம், காதல் வாய்ப்பு, திருமண வாய்ப்பு இது எல்லாமே வருங்க. வேலையில் ஒரு ப்ரமோஷன், சேலரியில் ஒரு ஹைக்கு, வெளிநாடு போகக்கூடிய யோகம், இது எல்லாமே இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய புத்தியில் நடக்குங்க. பதவி வாய்ப்பு, பேர் புகழ் இந்த விஷயங்கள் எல்லாமே எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் செவ்வாய் புத்தி நடக்கும்போது கிடைக்குங்க. அப்போ இந்த 2 கிரகங்களும் இந்த அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். சரி, இந்த செவ்வாய்க்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். அப்போ முருகனுடைய வழிபாடை தவறாமல் மீனராசியில் பிறந்தவங்க செஞ்சால் நல்லதுங்க. அதே போல் 5ஆம் வீடு கடகராசி, அது ஒரு நீர் ராசி. அப்போ நீர் கடல் ஓரமாக வீற்றிருக்கக்கூடிய தலம் முருகனுடைய தலம், அது திருச்செந்தூர். அப்போ மீன ராசியில் பிறந்தவங்க திருச்செந்தூர் முருகனை
அடிக்கடி வழிபாடு செய்யணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். அதுபோல் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள், அவரை வழிபாடு செய்யணும். வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யணும். அதனால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடி வருங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுடைய வழிபாடு செஞ்சால் பதவி உயர்வு, வேலையில் ஒரு வெற்றி இதெல்லாம் கிடைக்குங்க. அப்போ இந்த 2 கிரகங்கள் மற்றும் முருகன் மற்றும் ரங்கநாதன், இந்த 2 தெய்வங்கள் இவங்கெல்லாம் குபேரர்களாக மாறி நிச்சயமாக நீங்கள் கேட்ட விஷயங்களை கேட்டவுடன் கொடுக்கும் தெய்வமாக இருப்பாங்க. அப்போ இந்த வழிபாடுகளை செய்யுங்க, நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் அதிபதி, ராசி அதிபதிங்க. அப்போ இந்த தெய்வங்களை முருகன் மற்றும் ரெங்கநாதர், இந்த 2 தெய்வங்களுக்கும் இனிப்பு உணவுகளை நிவேதனமாக செய்து வழிபாடு செய்யுங்க. சர்க்கரை பொங்கல், உலர் திராட்சை, பஞ்சாமிர்தம் இவற்றை அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அது நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.